வணக்கம், வந்தனம், நமஸ்தே. வெல்கம் டு our show மஞ்சள் வேல் மாலை. காலையில இருந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா பிஸியா போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டரா என்டர்டெய்னிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஷோ தான் நம்மளோட ஷோ. என்னென்ன 4 சூப்பரான செக்மெண்ட்ஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். நிறைய பேருக்கு இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன். இதுல இருந்து எப்படி வெளியில வருது அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா யோகாசனம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இன்னைக்கு இவங்க சொல்லி தர போற இந்த ஆசனத்துல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியை பார்க்கக்கூடியது ஆனந்த சைய ஆசனா. இதுல பகுதி 2. கடந்த பகுதியில் பார்த்ததுல ஒரு சின்ன வேரியேஷன் பார்த்தோம். ரொம்ப சுலபமான வேரியேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த பகுதியில கொஞ்சம் அட்வான்ஸா போற மாதிரி இருக்கும். அதை செஞ்சு நம்ம பழகிட்டோம்னா இந்த ஆசனம்லாம் பண்றதுக்கு ஈஸியாவே இருக்கும். இதுல என்ன பண்றோம்னா ஆனந்த சையாசனம் பண்ணிட்டே பத்மாசனா நம்ம போட போறோம். ஃபர்ஸ்ட் பத்மாசனம் போட்டு பழகிக்கணும். அதுக்கப்புறம் தான் இதுல வரணும். ஏன்னா இது கொஞ்சம் இன்டர்மீடியட்ல இருந்து அட்வான்ஸ் ஆசனாக்கா வருது. ஸோ அதனால இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாமே எப்படி பண்ணோம்னா இப்போ 2 ஆசனம், பத்மாசனாங்கிறது ஒரு ஆசனா, அதுக்கப்புறம் ஆனந்த சையாசனாங்கிற ஒரு ஆசனா. இது தனித்தனியா நம்ம முயற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2த்தையுமே இப்ப நம்ம சேர்த்து பண்றோம். அதனால நல்லாவே பயிற்சி பண்ணணும். இப்போ பத்மாசனம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா கால்களை நல்லாவே நீட்டிட்டு ஒரு காலை மடக்கி இப்படி வைக்கிறோம். இப்போ வெறும் பத்மாசனம் மட்டும் நான் செய்யறேன். அதுக்கப்புறம் இன்னொரு காலை எடுத்து இந்த கால் மேல இப்படி போடுறோம். இது பத்மாசனா. இதுலயே ஆனந்த சையாசனம் அப்படி சைட்ல இப்படி படுத்துக்கிட்டே நம்ம இது பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு ஆனந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். ஆனந்த சையாசனாக்கு இந்த மாதிரி சைட்ல இப்படி படுக்க போறோம். படுத்துட்டு கைகள் தலைக்கு வைக்கிற மாதிரி வைக்கணும். இப்போ இதுல பத்மாசனம் போட போறோம். ஃபர்ஸ்ட் பத்மாசனம் போட்டு அதுக்கப்புறம் மட்டும் நம்ம நேர்படுத்திக்கலாம். இப்போ இதுல நம்ம உடம்புல இது வரைக்கும் நம்ம நேரா ஆக்க போறோம். அதனால இந்த கால்கள் இந்த பத்மாசன காலை கொஞ்சம் நல்லா பின்னோக்கி கொண்டு போறோம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த முதுகு தண்டையோ இல்லை கால்களையோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க போறோம். இந்த மாதிரி நம்ம நல்லா கொண்டு போறோம். இப்போ இந்த கையை நம்ம இப்படியும் வைக்கலாம் ஒரு பேலன்ஸ்க்காக. அப்படி இல்லைன்னா ஒரு போஸ் மாதிரி வர மாதிரி இருந்துச்சுன்னா, பேலன்ஸ் கிடைச்சிச்சுன்னா இந்த மாதிரி வைக்கணும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். அப்படியே எழுந்து நம்ம இந்த பக்கம் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் பண்ணோம்னா கண்டிப்பா இன்னொரு பக்கம் பண்ணணும். இது சில பேருக்கு பார்த்தோம்னா, சில பேருக்கு நிறைய பேருக்குமே நம்ம பார்த்தோம்னா ஒரு பக்கமே நல்லாவே ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும், இன்னொரு பக்கம் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்காது. நேச்சுரலா அப்படிதான் இருக்கும். ஆனா நம்ம வரலன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாம இன்னொரு பக்கமும் நம்ம கண்டிப்பா எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள எடுத்து வெளியிடலாம். இந்த ஆசனா பண்றதுக்கு கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். அதனால ஏற்கனவே சொன்ன மாதிரி தனித்தனியே முயற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2மே சேர்த்து பண்ணலாம். கால்களை உடனே தளர்த்திக்கணும். நம்ம பத்மாசனம்லாம் போட்டுட்டோம்னா ரொம்ப நேரம் இருக்கவும் முடியாது. ஸோ அதனால நம்ம கால்களை உடனே தளர்த்திட்டோம்னா உடம்பு ஃபுல்லாவே நல்லாவே ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இந்த ஆசனா முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.
நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கறது ஆசை இருந்தா மட்டும் போதாதுங்க. அதுக்காக டெய்லி நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணியே தீரணும். அதுக்காக நேரம் ஒதுக்கணும். இன்னைக்கு இவங்க இந்த செக்மெண்ட்ல என்ன சொல்லி தர போறாங்க அப்படிங்கறத பார்த்து கத்துக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கோட கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், காலங்கள் இல்லையா. இந்த நினைவூட்டலுங்கிறது எதுக்காக, நம்ம எங்க பார்த்தோமோ எங்க முடிச்சோமோ அதை திரும்ப ரீகால் பண்ணும் போது நமக்கு என்ன இருக்கும்னா அந்த டேவோட கிளாஸை கொண்டு போக ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்றோம், ரீகால் அப்படிங்கிறது. ஸோ எங்க ஸ்டாப் பண்ண நம்ம பெர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர்ல பெர்ஃபெக்டா எப்படி பேசலாம், அதுவும் அஃபர்மேஷன்ஸோட இல்லையா. இந்த அஃபர்மேஷன்ஸுங்கிறது வந்து இன்ட்ராகேட்டிவ் அஃபர்மேஷன், பாசிட்டிவ் அஃபர்மேஷன், நெகட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ ஒவ்வொரு அஃபர்மேஷன்ஸ் ஒவ்வொரு மாதிரி எப்படி பேசலாங்கிறது தான். நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணோம், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸை டிஸ்கஷன் பண்ணியாச்சு. இப்போ இன்ட்ராகேட்டிவ் தான் போயிட்டு இருக்கு. கேள்விகளாக கேட்கும் போது நான் எப்படி பதில் சொல்லலாம் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்க என்ன அஃபர்மேஷனாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன தேவை இருக்கும், ஒரு செயல் வார்த்தை அங்கே இருக்கும். அந்த செயல் வார்த்தை தான் உங்களுக்கு என்ன பண்ணும், அந்த வாக்கியத்தை வந்து அப்ஸ் அண்ட் டவுனோட உங்களுக்கு முழுமையடைய செய்யும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த செயல் வார்த்தை எங்க எப்படி பிளே ஆகுது, அந்த சென்டென்ஸ்ல எப்படி நம்ம அந்த ஆக்ஷனை கொண்டு வந்து இன்ட்ராகேட்டிவ்ல எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கான ரூல் வந்து பார்க்குறோம் அப்படின்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல அஃபர்மேட்டிவ் வந்து இன்ட்ராகேட்டிவ் அஃபர்மேட்டிவ். ஸோ which indicates the question mark அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ ஒர்க் ஃபார்ம் அப்படின்னு வரும்போது V1, V2, V3, present, past, past participle அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஒர்க் ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா என்ன எடுக்கலாம்னா ரைட் அப்படிங்கிறத எடுக்கிறேன். ரைட் அப்படின்னா எழுதுறது இல்லையா, எழுது இல்லைன்னா எழுதினார். அடுத்தது வந்து V2 வந்து ரோட், எழுதினேன். V3 வந்து ரிட்டன், எழுதப்பட்டது. ஸோ எழுதினார், எழுதினேன், எழுதப்பட்டது. ரைட், ரோட், ரிட்டன் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி வந்து இந்த ரைட்டுக்கு வந்து 2 ஹோமோஃபோன் சொல்லியிருப்பேன். WRITE இதுதான் உங்களுக்கு ஆக்ஷன், அதுவே RIGHT இது வந்து உங்களுக்கு டைரக்ஷன். இது டைரக்ஷன், இது வந்து உங்களுக்கு வந்து ஆக்ஷன் அப்படிங்கிறதுல வரும். ஸோ ஆக்ஷன்னும் போது செயலில் வரும். ஸோ உங்களுக்கு டைரக்ஷனுங்கும் போது உங்களுக்கு வழிகாட்டுதலில் வரும். ஸோ ஆனால் ப்ரொனவுன்சியேஷன் பார்த்தீங்கன்னா ரைட் அப்படிங்கிறது தான். ஸோ ஒர்க் ஃபார்ம் ரெடி. இப்போ சப்ஜெக்ட் I, we, you, he, she, they, it. ஸோ இதுதான் நம்ம சப்ஜெக்ட்ஸில் எடுக்கிறோம். அப்போ சப்ஜெக்ட் அண்ட் verb ரெடி. தென் ரூல். ரூல் which is indicates for future perfect tense. ஸோ என்ன ரூல் பண்ணுறோம் அப்படின்னா will or shall followed by subject and followed by perfect nala have and V3. V3 வந்து past participle, signs with question mark. ஸோ இதுதான் ரூல் நமக்கு. இப்போ இந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸ் எழுதணும் அப்படின்னா எக்ஸாம்பிள். ஸோ வில் எடுத்திருக்கோம். ஸோ இங்கே ரைட் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், will he have written. ஸோ அப்போ அவன் அதை எழுதியிருப்பானா அப்படிங்கிறது அவன் ஆர் அவர் அப்படிங்கிறது தான். ஏன்னா will he have written the report. ரிப்போர்ட்னா சம்திங் த ஒரு அறிக்கை மாதிரி இல்லையா. ஸோ will he have written the report by Friday or Monday based on that. ஒரு நாளை குறிக்கிறீங்க. ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள. ஸோ அப்போ வெள்ளிக்கிழமைக்குள் அவர் அறிக்கையை
எழுதியிருப்பாரா? ஸோ அப்போது ஒரு வேலையை அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளார அவங்க முடிச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதனால மென்ஷன் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறோம். இப்போ இன்ட்ராகேட்டிவ் எழுதியிருக்கோம், இதே பாசிட்டிவ்ல எழுதுறீங்க அப்படிங்கும் போது he will have written. ஸோ அவன் எழுதியிருப்பான் அப்படிங்கிறது வந்து he will have written, அது வந்து பாசிட்டிவ்ல வரும். இதே நீங்கள் நெகட்டிவ்ல வருதுன்னுங்கும் போது he will not have written. he will have written, he will not have written. ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸ்டெண்டிங் வந்து நீங்கள் எழுதுறது தான். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் அ ரூல், ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஃபியூச்சர் அண்ட் ஒரு பெர்ஃபெக்ட், அதுக்கப்புறம் ஒரு வேர்ப் ஃபார்ம் அது நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃபாலோயிங்கில் வரக்கூடியது வந்து நீங்கள் சென்டென்ஸை எப்படி டெவலப் பண்ணுறீங்களோ பண்ணிக்கலாம். இப்போ he will have written அப்படின்னும் போது இந்த இடத்துல he will have written the report. ஸோ அப்படிங்கிறத எழுதிக்கலாம். அப்போ அந்த ரிப்போர்ட்டை அவர் எழுதியிருப்பார் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னும் போது will he have written the report அப்படின்னா அப்போது எஸ் he will have written the report அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலும் சொல்லிக்கலாம். ஸோ ஒரு கேள்வி, ஒரு பதில், ஒரு இன்ட்ராகேட்டிவ், அந்த இன்ட்ராகேட்டிவ்க்கான பதில் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படிங்கிற டிஃப்ரென்சியேஷன் இங்கே கொடுத்துருக்கோம் யூஸிங் ஆன் நம்மளுடைய ஆக்ஷன் வேர்ப்ஸ் வச்சுட்டு. ஸோ நீங்களுமே இந்த ஆக்ஷன் வேர்ப் வச்சுட்டு ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஆர் மல்டிபிள் சென்டென்சஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். இந்த செக்மெண்ட் மூலமா டெய்லி புதுசா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில இன்னைக்கு இவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. வசந்த் டிவி ரசிகர்கள் வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். எரிமலை எப்படிதான் பொங்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இதனால இந்த எரிமலை பொங்குது. பூமி பார்க்கறதுக்கு ரொம்ப சாதுவா இருந்தாலும் பூமிக்குள்ளேயும் ஒரு நெருப்பு குளம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சென்டர் ஆஃப் தி எர்த்தை நம்ம சுரண்டி பார்த்தோம்னா அந்த இடத்துல ஃபுல்லா ஒரு பெரிய சன் சைஸுக்கு இருக்குங்க அப்படின்ற மாதிரி. சன் கொஞ்சம் பெருசு தான், பட் சொல்றேன், சன் அளவுக்கு ஒரு நல்ல வெப்பத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு பால் சென்டர்ல இருக்கு, சென்டர் ஆஃப் தி எர்த்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அது வெளியவே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்முடைய விஞ்ஞானிகள் ஓரளவுக்கு ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்ச விஷயங்கள்னு வச்சுக்கோங்க. ஆனா அது எல்லாத்துக்கும் காரணம் இயற்கையா நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான். அப்படிதான் இந்த வால்கனோ எரெக்ஷனை சொல்லுவாங்க. அப்படிதான் நம்ம இந்த வால்கனோ வெடிக்கிறத எடுத்துக்கலாம். ஏன்னா வால்கனோக்குள்ள அந்த குழம்பு உருவாகிறதுக்கு முன்னாடி 1000 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதோடைய ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வெப்பம் தாங்க முடியாம அதை இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம். அந்த வெப்பம் தாங்க முடியாம அங்க இருக்கக்கூடிய பாறைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உருக ஆரம்பிச்சிடும். அந்த பாறைகள் எல்லாமே தான் குழம்பா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. கூடவே அதுல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய நிறைய கேஸஸ், அதாவது வாயுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறமா அது வேற வழி இல்லாம பொங்க ஆரம்பிக்கும். ஏன்னா மேல இருக்கக்கூடிய லேயர் எல்லாமே ரொம்ப லைட்டாக ஆரம்பிச்சிடும், ஹெவியான லேயர்ஸ் எல்லாமே அப்படியே கீழே போக ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப ஹீட்டாக அந்த மேலே இருக்கக்கூடிய சாஃப்ட் அண்ட் வெயிட்லெஸ்ஸான லேயர் அப்படியே மேலே வந்து பொங்குறதுனால தான் இது நடக்குது. இது ஒரு வேளை பொங்காம ரொம்ப அதிகமான ஒரு கனவெப்பத்தில் இருக்குது அப்படின்னும் போது வேற வழி இல்லாமல் அது வெடித்து சிதற ஆரம்பிக்கும். அப்படிதான் நம்ம பார்க்கக்கூடிய நிறைய திரைப்படங்களில் அதை சித்தரிச்சிருப்பாங்க. பட் இது உண்மையாலுமே நடந்தது தான். ஏன்னா டைனோசர் இருந்த காலத்தில் டைனோசர் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சதுக்கு பெரிய ரீசனாக இந்த வால்கனோவையும் சொல்கிறாங்க. லேப்டாப் ஒயர் இல்லைன்னா ஏதோ ஒரு மானிட்டர் ஒயரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒயர் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஆனால் அதுக்கு சென்டரில் மட்டும் ஒரு ரவுண்டாக சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ஒன்று இருக்கும். என்னவா இருக்கும் அது அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது பேர் தான் ஃபெரைட் பியர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா ஃபெரைட் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே உடச்சி பார்த்தா என்ன இருக்கும்? சின்ன சின்ன இரும்பு தூள்கள் இருக்கும் ஒரு வளையத்துக்குள்ளே. எப்படின்னா மேக்னெட் வளையம், காந்த வளையத்துக்குள்ளே சின்ன சின்ன இரும்பு தூள்கள் இருக்கும். இதை ஏன் அந்த கேபிளில் வைக்கிறாங்க? நீளமான ஒயர் அப்படின்றது ஒரு தனி ஆண்டனா மாதிரி செயல்படும் இல்லையா? அப்போது அது வழியாக வரக்கூடிய அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி எல்லாம் பெருசாச்சு அப்படின்னா ரொம்ப பாஸ் ஆகுது அப்படின்னும் போது அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி எல்லாம் டெலிவிஷனோ இல்லை ஒய்ஃபை இதில் வரக்கூடிய ஃப்ரீக்வன்சியை டிஸ்டர்ப் பண்ணிடும். அப்படி வந்தால் நம்ம பார்ப்போம் இல்லையா, ஜார் நாய்ஸ் அப்படின்ற அந்த ஜார் நாய்ஸு, இல்லை டெலிவிஷனில் வரக்கூடிய அந்த குட்டி குட்டி பிக்சர் நாய்ஸ் இதெல்லாம் வந்துடும். அதெல்லாம் வரக்கூடாது, அதை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபெரைட் பியர்ட் அப்படின்றது ஒர்க் ஆகுது. அண்ட் இதை நம்ம கண்டுபிடிச்சதுக்கான மெயின் ரீசனே அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் சமமாக எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு ரொம்ப தேவையான அளவுக்கு மட்டும் பாஸ் பண்ணும். ஹெவியாக
ஹெவியாக பாஸ் ஆகக்கூடாது அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த சின்னதாக இருக்கக்கூடிய சிலிண்ட்ரிக்கல் ஷேப் ரப்பர் யூஸ் ஆகுது. 1 ரூபா, 5 ரூபா, 2 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா இப்படி எந்த காயினை எடுத்தாலும் அந்த காயினுடைய எட்ஜஸில் ஒரு ஷார்ப்பான கர்வ் இருக்கும், பிளெண்டான ஒரு கர்வ் இருக்கும் இல்லையா? ஷார்ப்னா மேலே தொட்டு பார்க்கும்போது நமக்கு தெரியும் அந்த இடத்துல ஒரு கர்வ் வச்சுருக்காங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கர்வ் எதுக்காக வச்சுருப்பாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இது என்னப்பா ஒரு டிசைனாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்துலலாம் பார்த்தோம்னா இந்த காசு அப்படின்றது தங்கத்தில் வெள்ளியில் அப்படி தான் இருந்துச்சு இல்லையா? அப்போவே தங்கம் வெள்ளியெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான், வெள்ளியை கூட விட்டுருவாங்க. தங்கம் அப்போ இருக்கிற டைம்லையுமே கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஏன்னா அதை மைனிங் பண்ணி தான் எடுக்கிறாங்க. எந்த ஒரு விஷயம் நமக்கு சுலபமாக கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறோமோ அது டெஃபினட்டாக ரொம்ப காஸ்ட்லியான விஷயமா தான் இருக்கும். அதனால தான் பொற்காசு பொற்காசு அப்படின்னு சொல்லி அப்போ ஓட ஆரம்பித்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த காசுகள் எல்லாத்தையுமே மக்கள் புழங்கக்கூடிய அந்த காசு எல்லாமே தங்கத்தில் தான் இருந்துச்சு. ஏன்னா அப்போ அந்த காசுன்றது அவ்வளோ வேல்யூ இல்லையா? அப்படி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த காசு எல்லாமே ஒரு டைமில் அரசாங்கத்துக்கே லாஸ் ஆக ஆரம்பிச்சுது. என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ காசெல்லாம் ஒரு தட்டை மாதிரி தானே இருக்கும், சைடில் இருக்கக்கூடிய இடத்த மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சீவி அதை கிளிப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த ஓரத்தை மட்டும் அப்படியே தனித்தனியாக சுரண்டி எடுத்துட்டு அதெல்லாம் ஒன்று சேர்த்து அதை உருக்கி கோல்டு ஆர்னமெண்ட்டாக செஞ்சு அதை தனியாக விற்பாங்களாம். இப்படி தரக்கூடிய தங்கங்கள் எல்லாம் இப்படி போகுதே அப்படின்ற மாதிரி நிறைய யோசனைகள் இருந்தாங்க. பட் அப்போ இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அது தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் லண்டனில் இருக்கக்கூடிய ஐசக் நியூட்டன், நமக்கு தெரியும் இல்லையா, கிராவிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சார்ல, இவர் திடீர்னு ஒரு ஐடியா கொடுத்து வேற மாதிரி ஒரு விஷயத்த வெளிநாட்டில் பண்ணார். என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த எட்ஜஸ் எல்லாத்துலேயுமே சுரண்டுறாங்க அப்படின்னா அந்த எட்ஜஸ்க்கு ஒரு தனி கர்வ் ஒன்று கொடுப்போம், அந்த இடத்த நம்ம பிளெண்ட் பண்ணிடுவோம், இன்கேஸ் யாராவது அதை சீவினாங்க அப்படின்னா அது நமக்கு தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அது உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பித்து எல்லா இடங்கள்லையுமே அதை கொண்டு வந்தாங்க. சரி, அப்போவாது தங்கம் யூஸ் பண்ணாங்க, ஆனால் இப்போ நம்ம தான் தங்கம் யூஸ் பண்ணுறது இல்லையே, இப்போ எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால் பார்வை குறைபாடு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அதுதான்ப்பா ஐடென்டிட்டி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவங்க தொட்டு பார்த்து அந்த சைஸை வச்சே ரொம்ப ஈஸியாக அவங்க கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ அவங்க அந்த சைஸை மெஷர் பண்ணணுன்னா அவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால ரொம்ப சுலபமாக கொண்டு வந்துட்டாங்க. ஈவன் அவங்களுக்காக தான் நோட்லேயுமே ஒரு பேட்டர்னே இருக்கும், அந்த பேட்டர்ன் அவங்க தடவினாலே அது எவ்வளோ ரூபா அப்படின்றது தெரிஞ்சிடும். அந்த லெவலுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக இது போய் சேரணுன்ற மாதிரி தான் நிறைய காசுகளையும் சரி நோட்டுகளையும் சரி கவர்மெண்ட் இப்போ வரைக்கும் வச்சிருக்கிறாங்க. சிலிண்டர்லாம் நம்ம வாங்குறோம் இல்லையா, அந்த கேஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணி வாங்கிடுவோம். அதுக்கு நிறைய பேர் நம்ம எப்போ இந்த கேஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காக கேலண்டர்லாம் கிழிச்சு ஒட்டிடுவாங்க, அப்போ தான் நமக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்லி. அப்படி நம்ம சிலிண்டர்ஸில் நிறைய கேலண்டர்ஸை பார்த்துக்கிட்டே இருப்போம்னு வச்சுக்கோங்க. சரி, இந்த கேலண்டர்ஸ் எல்லாத்தையும் ஒட்டுறாங்க, இருந்தாலும் சம்டைம்ஸ் சிலிண்டர் நம்ம நினச்சதை விட ரொம்ப சீக்கிரமாகவே தீர்ந்து போயிடும். அப்போது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான டெக்னிக் ஒன்று வச்சுருக்காங்கப்பா. என்னென்னா, தண்ணியை துணியில் நல்லா போட்டு முக்கிட்டு அப்புறமா சிலிண்டரில் தேய்ச்சோம்னா ஃபுல்லாக தேய்க்கணும். அப்போது எந்த லெவலுக்கு சிலிண்டர் இருக்கோ அந்த இடம் மட்டும் மாய்ஸ்சராக இருக்கும், மீதம் இருக்கக்கூடிய இடம்லாம் காஞ்சு போயிடும், ஈரப்பதம் உங்களுக்கு தெரியும் வெளியவே. அப்போ அந்த லெவலுக்கு சிலிண்டர் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஃபென்டாஸ்டிக்காக இருக்குல்ல? ஆக்சுவலாக சிலிண்டருக்குள்ளேயே பார்த்தோம்னா ஃபுல் ஆஃப் கேஸ் தானே இருக்கும். அந்த கேஸ் தனியாக எடுத்து பார்த்தாலே ரொம்ப கூலிங்காக இருக்கும் இல்லையா? ஏன்னா உள்ளேயே மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்க தான் செய்யும், வெளியும் இருக்கிறனால ரொம்ப சுலபமாக அது காய விடாது. அதனால் அதை வச்சே நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். And this is bye from Vijayashree. Take care. இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வேல்மாலை ஷோல நீங்க பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான வண்டர்ஃபுல்லான எபிசோடோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and மஞ்சள் வேல்மாலை team.